ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வசனம் யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எந்தவித சூழ்நிலையிலும் நீங்கள் இருந்திருக்கலாம். கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம், வரதட்சணை கொடுமையால் நீங்கள் பிரிந்திருக்கலாம், உறவுகளில் பிரிந்திருக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும், கடன் பிரச்சனை இருக்கலாம், நோய் பிரச்சனை இருக்கலாம். எல்லா பிரச்சனையை விட பெரியவர் கர்த்தர். அவர் மேல் நாம நம்பிக்கை வைத்தால் நாளையை பற்றி நீங்கள் யோசிக்காது. நாளை அதன் பிரகாரம் அது யோசித்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எல்லாவித பிரச்சனையிலுமிருந்து யுத்தம் பண்ணுவார் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். எந்த பிரச்சனையும் அவரை விட பெரிது அல்ல என்று நீங்கள் நினைத்து அவரை நீங்கள் தினமும் பிரார்த்திக்க வேண்டும். வறுமையில் இருக்கலாம், நீங்கள் எந்தவித பிரச்சனையிலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. தற்கொலை செய்யும் முயற்சியில் நீங்கள் இருந்தால் தயவுசெய்து அவர்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன், அதை விட்டுவிட்டு கர்த்தரை நினைத்து பாருங்கள். ஒரு முறை உங்களுக்காக அந்த பிரச்சனை இலிருந்து விடுதலை கொடுப்பார், யுத்தம் செய்து விடுதலை கொடுப்பார். குதிரை போருக்கு தயாராகிவிட்டது, போர் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. இன்றைக்கு அந்த யாத்ராகமத்திலே கர்த்தர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். அங்கிருந்து அதை சொல்லியே தீர வேண்டும். எகிப்து தேசத்தில் 400 வருடங்கள் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே என்னெல்லாம் கொடுத்தார் கர்த்தர், எல்லாவற்றையும் கொடுத்தார் அல்லவா? மன்னாவை கொடுத்தார், கண்மலையிலிருந்து நீரூற்றை கொடுத்தார். அவர்கள் துணிகள் கிழிந்து போகவில்லை, பாதரட்சைகள் அருந்து போகவில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு இருந்தார். அவர் நம்மோடு இருக்கும்போது அதை உணராமல் இஸ்ரவேலர்கள் விக்கிரகாராதனை செய்தார்கள். வனாந்திரத்திலே வரும்போது ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? பொன்னிலே சிலை செய்து, பொன்னிலே அந்த ஆட்டுக்குட்டியை செய்து அவர்கள் வழிபட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை மரணத்திற்கு கொண்டு சென்றார். அதனால் மிகப்பெரிய பாவம் விக்கிரகாராதனை. அந்த பாவத்தை செய்யாதிருங்கள். உண்மையான தேவன் நமக்கு இருக்கிறார், அவர் நம்மோடு நமக்காக யுத்தம் செய்கிறார். எந்த பிரச்சனையும் பெரிதல்ல என்று இன்றைக்கு நினைத்து நீங்கள் அவரை தொழுது கொண்டால், அவரை ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களோடு யுத்தம் செய்வார். உங்கள் எதிரிகளோடு யுத்தம் செய்வார், உங்களோடு அல்ல, உங்கள் பிரச்சனைகளோடு. ஆமேன் என்று சொல்லி யாத்ராகம் 14:14